ஜலான் மஸ்ஜித் இந்தியா தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய இடமாற்றம் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுப்பதில்லை என்பது தங்களின் சொந்த முடிவே என நிலத்தின் உரிமையாளரான ஜேக்கல் குழுமம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. நேற்று காலை மடானி மசூதி அடிக்கல் நாட்டு விழாவுக்கு பிறகு ஜேக்கல் குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் ஃபாரோஸ் ஜேக்கல் பேசியதை தெளிவுபடுத்தி அந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. ஃபாரோஸ் ஒரு யதார்த்தத்தில் பேசியிருந்தாரே ஒழிய யார் மீதும், குறிப்பாக கூட்டரசு பிரதேச அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜலேஹா முஸ்தாபா மீது பழி போடவில்லை. அக்கோயில் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதை ஜலேஹா தடுக்கவில்லை. எனவே அவர் மீது பழியை தூக்கி போடும் எண்ணம் தங்களுக்கு இல்லை என ஜேக்கல் விளக்கியது. அனைவருக்கும் தோதுவான அமைதியான தீர்வையே நாங்கள் விரும்பினோம். அதனால் தான் சட்ட ஆலோசகர்களுடன் கலந்தாலோசித்து யார் மீதும் சட்ட நடவடிக்கை எடுப்பதில்லை என முடிவுக்கு வந்தோம். சர்ச்சை நீடித்தால் சட்ட மற்றும் சமூகத்தின் மீதான தாக்கம் குறித்த தனது கருத்தை மட்டுமே ஜலேஹா பகிர்ந்து கொண்டார் என ஜேக்கல் தெளிவுபடுத்தியது. ஃபாரோஸ் பேச்சின் குரல் பதிவு வெட்டப்பட்டு உண்மையில் அவர் சொல்ல வந்ததை விட்டுவிட்டு வேறொன்றை திணிக்கும் வகையில் அது வைரலாக்கப்பட்டுள்ளது. இதனால் அவரின் பேச்சு சமூகத்தில் தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டு குழப்பமான எதிர்வினைகளை பெற்றுள்ளது. எனவே அனைத்து தரப்பினரும் இனியும் இந்த விவகாரத்தை வைத்து விளையாட வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம். தேசிய நல்லிணக்கத்தை பாதுகாப்போம், பரஸ்பர மரியாதையை பேணுவோம், பல்லின மத சமூகத்தில் ஒற்றுமைக்கு முன்னுரிமை கொடுப்போம் என ஜேக்கல் தனது அறிக்கையில் வலியுறுத்தியது. பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு 50 மீட்டர் தொலைவில் அருகிலுள்ள 4000 சதுர அடி நிலத்திற்கு இடமாற கோயில் நிர்வாகம் இணங்கியதை அடுத்து அந்த விவகாரம் முடிவுக்கு வந்துள்ளது. நேற்று ஜேக்கல் நிறுவனத்தின் மடானி மசூதியின் அடிக்கல் நாட்டு விழாவும் நடைபெற்று முடிந்துள்ளது.